இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தி லாஸ்ட் லவ் பார்ட் 2. லூசியன் எல்லாரா இவங்க கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லூசியனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு விக்டோரியான்னு ஒரு ஒய்ஃப். அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயத்தில் அதிக நம்பிக்கையும் அதை செஞ்சு பார்க்குற பழக்கமும் இருக்குது. இப்படி இருக்கப்போ லூசியனுக்கும் விக்டோரியாவுக்கும் இருக்க மேரேஜ் லைஃப்பில் லூசியனுக்கு கொஞ்சம் கூட விக்டோரியா மேலே லவ் இல்லை. அவன் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணான்றது கூட அவனுக்கு இன்னுமே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அவனால் அவன் நினச்சதையும் எதுவும் பேச முடியல, அவன் நினச்சதை எதுவும் பண்ணவும் முடியல. யாரோட பிடிப்புக்குள்ளேயும் இருக்க மாதிரி, யாரோட கண்ட்ரோல்குள்ளேயும் இருக்க மாதிரியும் தான் அவனுக்கு தோணிருக்கு. ஒரு நாள் நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வரான். விக்டோரியா கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரான். அந்த ஊரை விட்டே தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போய் ஒரு அழகான மலையடிவார கிராமத்தில் போய் சேர்றான். அந்த கிராமம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஒரு நாள் முழுக்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் சுற்றி அலையிறான். முழு நாளும் எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தனால மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து ஒரு சின்ன பொண்ணு அவங்க ஊராளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஊருக்குள்ளே புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காருன்ற விஷயத்த போய் சொல்கிறான். அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த கிராமத்தில் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள போய் ஊர் தலைவர்கிட்ட போய் காமிச்சு அவங்க சரின்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே இருக்க விடுவாங்க. அதே மாதிரி இந்த பையனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊர் தலைவரும் இவனை பார்த்துட்டு இவனுக்கு அடிபட்டிருக்கு, சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு இருக்க வைக்க சம்மதிக்கிறார். அவன் ரொம்ப வீக்காக இருக்கனால அவனை குணப்படுத்துறதுக்கு ஒரு வைத்தியரை கூட்டு வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்கான். இந்த நிலைமையில தான் அவன் எல்லாராவை பார்க்குறான். எல்லாரா ரொம்பவே அழகான பொண்ணு. அவள் கண்கள்லாம் மூன்லைட் மாதிரி இருக்கும். அழகு மட்டும் இல்லை, ரொம்ப கைண்டான பொண்ணு. அதனால தான் எல்லாராவை அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்க 2 பேரும் தனியாக பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் வருது. அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் காதலும் மலருது. ஆனால் கொஞ்ச நாள் அவங்க பேசி பழகி காதலில் இருக்கும்போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. எல்லாரான்றவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இது ஊர் மக்கள்கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது. எல்லாரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லாராக்கும் லூசியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வெட்டிங் நைட் அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன். எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கேம்ப் ஃபயர் போட்டு ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்க. லூசியன், எல்லாரா, ஊர் தலைவர், ஊர் மக்கள்னு எல்லாரும் இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கும்போது லூசியன் காணோம். எஸ், அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் எல்லாராக்கே ரியலைஸ் ஆகுது. லூசியனை தேடுறா, பதட்டமாகி போய் தேடுறா, எங்கேயுமே காணோம். இவள் பதட்டப்படுறத பார்த்து ஊர் மக்கள், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்படிலாம் பதட்டப்படக்கூடாது, வீட்டுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லி இவளை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க தேடுறாங்க. லூசியனை கண்டே பிடிக்க முடியல. அந்த ராத்திரியும் முடிஞ்சிருது. மார்னிங் லூசியன் வந்துடுவான்னு நினச்சி எல்லாரும் எந்திரிக்கிறா. ஆனால் வரல. அவன் இருந்த தடையுமே அந்த வீட்டில் இல்லை. எங்கே போனான்னு தேடுறாங்க. 1 நாளாவது, 2 நாளாவது, ஒரு வாரம் ஆகுது, பல மாதங்களே ஓடிடுது. ஆனால் ஊர் மக்களாலேயும் எல்லாராவாலையும் லூசியனை கண்டே பிடிக்க முடியல. லூசியன் வருவான்ற நம்பிக்கை எல்லாராக்கு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவள் வயிற்றுக்கு குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிலமையில அவள் லூசியனுக்காக ஒரு பாட்டு எழுதுறாள். அவனை நினச்சி வருத்தமாக, ரொம்ப சோகமாக அந்த பாட்டை பாடுறா. அழகான வார்த்தைகளை வச்சு அந்த பாட்டை எழுதி ரொம்ப சோகமாக ஒவ்வொரு ராத்திரியும் பாடுறா. ஒரு நாள் நைட் நல்ல மழை, இடியே விழுகிற மாதிரி ஒரு மழை. அப்போது எல்லாராக்கு பிரசவ வலி வருது. வந்ததுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவளை அந்த ஊர்லேயே வச்சு, அந்த வீட்டிலே வச்சு அவளுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. எஸ், அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. அவளோட கண்ணு மாதிரி அந்த குழந்தைக்கும் இருக்குது. அந்த குழந்தை பிறக்குது.
அந்த குழந்தை பிறந்து அதை தூக்கி வாங்கி இவ பார்த்து சந்தோஷம் கூட படலை. இவளுக்கு மைண்டில் இருக்க எல்லாமே லூசியன் ஏன் இன்னும் வரல, லூசியன் லூசியன் லூசியன், இவன் நினைப்பெல்லாம் அதிலே தான் இருக்குது. அந்த குழந்தைய வளர்க்கணுன்னே இவளுக்கு தோணலை. நாட்கள் போகுது. அந்த குழந்தைய பராமரிக்கிறது எல்லாமே அந்த ஊர் மக்கள் மட்டும்தான். இவ லூசியனுக்காக ஏங்கி ஏங்கி அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கா. மென்டலாக பாதிக்கப்படுறா. அந்த வீட்டோட அட்டிக்கில் போய் எப்போயுமே உட்காந்துக்கிட்டு அவனுக்காக அந்த பாட்டை பாடிட்டு வித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கா. அந்த குழந்தைய அவள் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஊர் மக்கள் தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இப்படியே போயிட்டுருக்க சமயத்தில் அட்டிக்கிலே ஒரு நாள் எல்லாரா இறந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாரா பாடி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபியூனரெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த வீட்டையே இழுத்து மூடிடுறாங்க. அந்த குழந்தைய அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அவங்களோட வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க. வளர்ந்து அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர் தான் ஆனா. அவங்க நல்லா கல்யாணம் பண்ணி வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஊர் தலைவர் வந்து, உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் அம்மா வீடு ஒன்று இருக்குது, ஒரு வுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாவியை கொடுக்குறாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஹவுஸ்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க ஹஸ்பண்டோட அங்கே போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே அவங்களுக்கு தொடர்ச்சியாக அன்றைக்கி போன நைட்லேருந்தே தொடர்ச்சியாக ஒரு மெலடி சாங் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க காது ஓரத்தில் மெல்லிசா ஒரு மெலடி கேட்டுக்கிட்டே இருக்கு. பெஞ்சோக்கு கேட்ட அதே பாட்டு, எல்லாரா பாடின அதே பாட்டு, ரொம்ப சோகமாக வருத்தமாக அழுகிற அளவுக்கு யாரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாட்டை அழகான வரிகளோட பாடுற மாதிரி அவளை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை அவள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டான். அவளுக்கு தெரியும் அவங்க அம்மா அந்த அட்டிக்கில் இறந்துருக்காங்க அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லி. அவங்க அம்மாவோட ஆத்மா தான் இவளை ஹார்ன் பண்ணுன்றது இவளுக்கு தெரியும். அதனால் அந்த அட்டிக் பக்கமே போகிறது கிடையாது. அந்த பாட்டு தொடர்ச்சி அவள் நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும். இவள் வாழ்க்கை முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கு. இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் அங்கேயே வளருது. அந்த குழந்தைக்கும் அந்த பாட்டு கேட்குது. அந்த குழந்தைய அந்த அட்டிக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அட்டிக்கை மூடி அங்கே ஒரு நோட்டும் வச்சிடுறாங்க, யாருமே உள்ளே நுழையக்கூடாதுன்னு. ஆனால் ஆனாவோட குழந்தை வளர வளர அவங்க அந்த பக்கமே போகிறது கிடையாது, அம்மா சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் ஆனா குழந்தை வளர்ந்து அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறக்கிறாங்க. அவங்க தான் லோலா அண்ட் பெஞ்சு. லோலா பிறந்து ரொம்ப வருஷம் கழித்து தான் பெஞ்சு பிறக்கிறான். லோலாவோட 8வது வயசில் தான் லோலாக்கும் அந்த சத்தம் கேட்குது. முன்னாடி இருந்தே கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அவள் ரியலைஸ் பண்ணுறது 8வது வயசில் தான். அப்போது அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியில் ஒரு நாள் போகிறா அந்த அட்டிக்கு. ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தை தான் பார்த்து போகிறா. மார்னிங் நேரத்தில் போகிறா. போய் அந்த அட்டிக் ரூமை திறந்து அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா. அப்போது அந்த அட்டிக் ரூம் பக்கத்தில் ஒரு கபோர்ட். அந்த கபோர்டுக்குள்ளே நிறைய பழைய ஐட்டம்ஸ் இருக்குது. அங்கே தான் அவள் ஒரு டைரியை கண்டுபிடிக்கிறாள். எஸ், அது லூசியன் எல்லாராவோட லவ் ஸ்டோரி. அவங்க லவ் பண்ண காலத்தில் எல்லாரா தினமும் லூசியனை பற்றி எழுதின டைரி தான் அது. அதை எடுத்து வாசிக்கிறா. வாசிக்க இவளுக்கு எல்லா விஷயமுமே புரியுது, தெரிய வருது. ஏன் இந்த பாட்டு கேட்குதுன்னு அவளுக்கு தெரியுது. அந்த நோட்டில், அந்த டைரியில் அந்த பாட்டை எழுதி வச்சுருக்காங்க. இந்த கதையெல்லாம் அவள் 8 வயசுலேயே தெரியுது. பாட்டி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைரியை அங்கேயே வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இருந்ததை இருந்த மாதிரியே வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறத்துலேருந்தும் அவளுக்கு இந்த நிறைய பாட்டு கேட்குது. சரி, இதை நம்ம பாட்டிக்கிட்டே கேட்டுருவோன்னு ஆனா கிட்ட கேட்குறா. ஆனாவும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா அட்டிக்கில் தான் இறந்துருக்காங்க. அவங்களோட ஆத்மா சின்ன வயசுலேருந்து என்னையும் ஹார்ன் பண்ணிட்டே இருந்துச்சு. என் லைஃப் டைம் முழுக்க நானும் இந்த க்ரீப்பியான சாங்கை கேட்டுகிட்டே தான் இருக்கேன். உங்கள் அம்மாவும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நீ அட்டி பக்கம் போகவே கூடாது. இந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கணும்.
அவங்க லவ் ஸ்டோரி எல்லாமே நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, முக்கியமாக பெஞ்சோக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லோலாவும் சரின்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்துட்றான். ஆனால் லோலாவும் அவங்க பாட்டியும் பேசிக்கிட்ட இந்த கான்வர்சேஷனை லோலாவோட அம்மா கேட்டுடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க வேலையாக லோலாவையும் பெஞ்சோவையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம குழந்தைய பாதிக்கக்கூடாது. என்னோடய சைல்ட்ஹுட் டேஸையும் நான் அப்படி தான் கழித்தேன், என் குழந்தைங்களுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினச்சி லோலாவோட அம்மா ஆனா கிட்ட சொல்லிவிட்டு லோலாவையும் பெஞ்சோவையும் கூட்டிட்டு ஊரை விட்டு கிளம்புறேன்னு முடிவு பண்ணுறாங்க. லோலா, பெஞ்சோ, அவங்க அம்மா அப்பா 4 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்பி ஒரு காரில் சிட்டியை நோக்கி போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. எஸ், அந்த ஆக்சிடெண்ட்டில் லோலாவோட அம்மா அப்பா 2 பேரும் ஸ்பாட் அவுட். லோலாக்கும் நிறைய அடிபட்டிருக்கு, பெஞ்சோ ஓகேவாக இருக்கான். 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் உடனே அவங்க பாட்டி உங்கள் 2 பேர்த்தையும் நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பசங்களையும் அவங்க ஊருக்கே அந்த வுட் ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. லோலா, பெஞ்சு, அவங்க பாட்டி இவங்க 3 பேரும் அந்த வுட் ஹவுஸ்லேயே தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அங்கேயே தான் வளர்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லோலா அவள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சிட்டிக்கு போகணுன்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு பெஞ்சோவையும் கூட்டிகிட்டு சிட்டிக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க பாட்டி இறந்த செய்தி லோலாவுக்கு தெரிய வருது. அதுதான் நம்ம பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1 வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.